அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர் ஐயூப் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. ஸஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க குளித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெட்டுக்கிளி போல தங்கத்தால் ஆன வெட்டுக்கிளிகள் அப்படி மழை போல் அப்படி கொட்டுது. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஆடைகளை எடுத்து அந்த வெட்டுக்கிளிகளை ஃபுல்லாக சேகரிக்கிறாங்க. ஏன்னா தங்கம் அல்லவா. இத்தனைக்கும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்களில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அந்த தங்கத்தினால் ஆன அந்த வெட்டுக்கிளியை பார்த்ததோட அந்த பேராவலில் அது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த இறைவன் கேட்குறான், இறை தூதர் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஐயூபே, உன்னை நான் செல்வந்தானே ஆக்கலியா? அப்படி இருந்தும் உனக்கு உண்டான அந்த ஆசை போகலையாங்கிற அந்த அர்த்தத்தில் உன்னை நான் செல்வந்தானா நான் ஆக்கலியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்தில் இறை தூதர் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதிலை சொல்கிறாங்க. அந்த இடத்துல, உன்னுடைய அருளை விட்டும் நான் தேவையற்றவனாக ஆக முடியாதல்லவா. செல்வங்கிறது உன்னுடைய அருள், உன்னுடைய அபிவிருத்தி. அதை விட்டு என்னால் தேவையற்றவனாக நான் ஆக முடியாதல்லவா என்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. ஆம், செல்வங்கிறது இறைவனுடைய அருள். இந்த உலகத்தில் எல்லா மனிதனுமே அதை விட்டு தேவையற்றவனாக ஆக முடியாது. எல்லா மனிதனுக்குமே அது தேவைதான். செல்வத்தை தேடுவதுங்கிறது தவறு கிடையாது. அது தேடக்கூடிய வழிகள் நல்லதாக இருக்கணும், ஹலாலாக இருக்கணும். அதை செலவழிக்கக்கூடிய வழிகளும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்று தான் மார்க்கம் சொல்லுகிறதை தவிர செல்வத்தை சேகரிப்பதை தவறு என்று சொல்லவில்லை. சூரத்துல் கஸஸ் 77வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான், நீங்கள் செல்வத்தை தேடிக்கிடுங்க, அதை சேகரித்து வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஒபுதகை ஃபீமா ஆத்தாக்குல்லாஹு தாரல் ஆஹிரா, அந்த செல்வத்தின் மூலமாக இறைவன் உங்களுக்கு என்னமெல்லாம் உலகத்தில் கொடுத்துருக்கிறானோ அதன் மூலமாக இந்த உலகத்தோடு முடித்து கொள்ளாமல் மறுமையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வரா தன்ச நசீபக்கம் மின துன்யா, இந்த உலகத்தினுடைய உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் மறந்துடாதீங்க. வஹசின் கமா அஹசன் அல்லாஹு இலைக், இறைவன் உங்களுக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்து உங்களை பணக்காரனாக ஆக்கியிருக்கிறான்னு, செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறானோ அதுபோல் நீங்களும் உபகாரம் செய்யுங்க, மற்ற நபர்களுக்கு உதவுங்க என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான்.